ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களோட பேசும்படிக்காக சொன்ன ஒரு வார்த்தை தான் ஏசாயாவின் புஸ்தகம் 53 அதிகாரம் 10 எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் மாத்திரம் வாய்க்கும். மனுஷனுக்கு சித்தமானதல்ல, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பாருங்க, இந்த கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே பவுலாகிய பரிசுத்தவான் சொல்லியிருக்கிற வார்த்தை தான் அப்போஸ்தலர் புஸ்தகம் 21 அதிகாரம் 14 அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்தது. உங்க வாழ்க்கையில் நீங்க கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில ஆக கடவுது என்று அமர்ந்திருக்கிறீங்களா? அல்லது அவர் பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே உங்களோட சித்தம் எந்த வருஷமானாலும், உங்க சித்தம் எந்த நாட்கள் ஆனாலும், உங்களுடைய சித்தம் எந்த சூழ்நிலையானாலும், உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட காரியங்களிலும் சரி, உங்களுடைய சித்தம் எனக்கு எப்படி ஆகிலும் நீர் என்ன சிந்தித்து வைத்திருக்கிற சித்தமோ அந்த சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று சொல்லி அவர் பாதத்திலே, அவருடைய சமூகத்திலே, ஜெபத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது அவர் சித்தத்தை ஒப்பு கொடுத்து முழுவதுமாய் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடந்து சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஆமா, தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரம் நீங்கும்படிக்கு என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம்படி ஆக கடந்து ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்து காத்திருந்தார். அதே போல நீங்களும் காத்திருப்பீர்கள் சொன்னால் அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே தெள்ளன் தெளிவாய் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை இந்த நாளிலே திட்டவட்டமாய் சொல்லிக் கொள்கிறேன். அப்படித்தான் அவர் சித்தம் இல்லாத காரியங்களிலே அவர் சித்தத்தை செய்தார். இன்றைக்கு தலைப்பே சித்தம் இல்லாமல் சித்தம் செய்கிறார். அது எப்படி பிரதர்? சித்தம் இல்லாமல் சித்தம் செய்வார் அவருக்கு சித்தம் இல்லை, ஆனாலும் நீ கேட்டுட்டியே, நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டீங்களேன்னு சொல்லி அந்த சித்தத்தை செய்கிறபடியால் அதனுடைய விபரீதங்கள் எப்படிப்பட்டதாய், அதனுடைய விபத்தான காரியங்கள், அதோட ஆபத்தான காரியங்கள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த நாளிலே பார்க்க போகுது. சித்தம் இல்லதான், ஆனா சித்தம் செய்கிறார். வேற வழி இல்லையே, எனக்கு சித்தம் இல்லை பிள்ளையே, எனக்கு சித்தம் இல்லை மகளே, எனக்கு சித்தம் இல்லை மகனே, ஆனா நீ கேட்டுட்ட, வேற வழி இல்லை, அதுதான் உனக்கு காரியமா இருந்தா எனக்கு வேற வழி இல்லை, அந்த சித்தத்தை நான் செய்து முடிக்கிறேன், அதன் நிமித்தமாவது நீ ஒரு பாடத்தை கற்பித்துக் கொண்டு வா என்று சொல்லி அவர் சித்தம் இல்ல, அவருக்கு முழு சித்தம் இல்லாமல் நீ கேட்டபடினாலே பம்பு கட்டி வீம்புக்குனாலும் வைராக்கியம் பாராட்டி அவர்கிட்ட எனக்கு செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அவருடைய சித்தத்துக்கு எதிர்மாறான காரியங்களை கேட்டபடியால் சித்தம் இல்லாமல் உன்னுடைய ஆத்மாவை நரகத்துக்கு அனுப்ப முடியாமல் சித்தம் இல்லாத ஒரு சித்தத்தை செய்தபடியால் தான் அவர் அந்த காரியங்களை செய்ய முடிக்க முன் வந்திருக்கிறார். பாருங்களேன், இதற்கு உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்லி முடிப்பேன். எடுத்து வாசிங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13 அதிகாரம் 23 ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி, நல்ல கவனிங்க, ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாய் இராமல், நல்ல கவனிங்க, அழிக்க சித்தமாய் இராமல் யார நினைச்சாராம்? ஆபிரகாம் நினைச்சாராம், ஈசாக்கு நினைச்சாராம், யாக்கோபு நினைச்சாராம். 3 பேர்கிட்ட செய்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ஆபிரகாம் சொன்னாரு. ஒரே ஒரு மனுஷனா இருக்கும் அழைத்தாரு, ஒரே ஒரு ஈசாக்கை கொடுத்தாரு. அதன் நிமித்தம் அவர் ஈசாக்கு யாக்கோபை கொடுத்தாரு, ஏசாவை கொடுத்தாரு, யாக்கோபை கொடுத்தாரு. ஆனா வசனம் என்ன சொல்றது தெரியுமா? யாக்கோபில தான் ஒரு நட்சத்திரம் தோன்றும் சொன்னாரு. அதனால யாக்கோபின் நிமித்தம், யாக்கோபுடைய வம்ச வரலாறிலே இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பதற்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அழிக்காமல் காத்துக் கொண்டார். எப்படி தேவன் பாருங்க, எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். தொடர்ச்சியா வசந்த வாசித்து பாருங்க.
சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாம, அவர் முகத்தை விட்டு சீப்ப அப்படின்னு சொல்லி அவர் முகத்தை திருப்பாம, இல்ல இஸ்ரவேல் ஜனங்களை அவர் முகத்தை நேரா வைத்திருந்தாலும் அந்த முகத்தை விட்டு என் முகத்தை உடம்பு இருக்காதீங்க வெளியே போங்க சொல்லி அவர் சமூகத்தை விட்டு அவங்க தள்ளாமலும் அவர்கள் மேல், அங்கதாங்க இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரமல்ல புற ஜாதிகளும் நிற்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் மேல் மனதுருகி. இந்த மனதுருகி எங்க தெரியுமா வரும்? அவர் எருசலேமின் வீதி வழியை நடந்து செல்லும் போது அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை தொட்டார். அந்த மனதுருக்கம், அங்கே காணப்பட்ட மனதுருக்கம் இங்கே நடைமுறையிலே காணப்பட்டது. அவர்கள் மனதுருகி அவர்களை நினைத்திருந்தார். எதுக்கு தெரியுமா அவங்கள நினைச்சாரு? பிற்காலத்துல, எதிர்காலத்துல இயேசு கிறிஸ்து ஒருவர் வருவார். அவருக்காக இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமல் காத்து கொண்ட தேவன். இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க செய்யறது உங்க பார்வைக்கு நியாயமா இருக்கலாம். உங்க பார்வைக்கு, உங்க பிள்ளைகள் பார்வைக்கு, உங்களுடைய சிந்தையின் பார்வைக்கு, உங்களுடைய இருதயத்தின் பார்வைக்கு, உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்க நியாயமா இருக்கிறது போல தோன்றும். ஆனா அது நியாயம் இல்லை. அவங்க செய்த நியாயம் இல்ல, நீங்க செய்த நியாயம் இல்ல, பிள்ளைகள் செய்த நியாயம் இல்ல. நியாயமில்லாத காரணத்தை செய்தபடியால் தான் அவர் உடனே உங்களை தள்ளிவிடல. சரி, உன் பார்வைக்கு அது நியாயம், என் பார்வைக்கு அது அநியாயமா இருக்குது. உன் பார்வைக்கு சித்தமா இருக்குது, என் பார்வைக்கு சித்தம் இல்லாம இருக்கிறது. எனக்கு சித்தம் இல்லாத காரியங்கள் நீ கேட்டபடியால் உனக்கு சித்தமாக செய்கிறேன். அதன் வழியாய் போய் எல்லா பாடங்களையும் கற்றுக்கொண்டு வா. அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, உலகத்தின் வாழ்க்கை இவ்வளவுதான் சொல்லி நீ வெறுத்து வரப்பாரு, அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன். ஏன் தெரியுமா? அப்பொழுதும் அதே தெய்வம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் முதல்ல இருந்த பிரகாரமா இருக்கிற ஒரு ஒரு வைராக்கியம், முதல்ல இருந்த பிரகாரமா இருக்க ஒரு அன்பு, ஒரு நேசம், ஒரு பாசம் பின்மாற்றத்துல போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அல்லது உலக பிரகமான காரியங்களிலே ஆண்டு அனுபவித்து வந்த பிறகு அவரிடத்துல இந்த பாசம் இருக்காது. ஆரம்பத்துல இருக்கும்போது ஒரு பாசத்தை வைப்பாருங்க, ஒரு அன்பை வைப்பாருங்க. அதைதான் வெளிப்படுத்தல சொல்லுகிறார், நீ ஆதியில் இந்த அன்பை விட்டாய், மறுபடியும் அந்த அன்புக்குள் திரும்பு அவர் சொல்லுவார். ஏன் தெரியுமா? வாசிங்களே, நான் அற்புதமா சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர் கூட செய்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒருவர் உன் சந்ததியில வரப்போகிறார். அவருக்காக அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக, ஒரே ஒரு தெய்வ குமாரனுக்காக உடன்படிக்கை செய்தபடியால் அவர்களை அழிக்க சித்தம் இல்லாமல் காணப்பட்டார். அவர்களை அழிக்க சித்தம் இல்லாமல் அவர்கள் மேல் தம்முடைய முகத்தை விட்டு திருப்பாமல் அவர்கள் மேல் மனதுருகினார். பிரியமானவர்களே, அழிக்கணும்னு நினைச்சாருன்னா மோசையின் காலத்தில் அழிச்சிருப்பார். அழிக்கணும்னு நினைச்சாருன்னா ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட நாளன்றே அழித்திருப்பார். அவர் வேண்டாம், புதிய ஆதாமை உருவாக்குகிறேன், புதிய ஏவாளை உருவாக்குற சொல்லி உருவாக்கி இருப்பார். ஆனா அவர் செய்யல. எது விழுந்ததோ அதுகிட்ட இருந்து ஒரு சந்ததி உருவாக்கினார். எது மலடியா இருக்குதோ அதுகிட்ட இருந்து ஒரு சந்ததி உருவாக்கினார். சாரால் மலடியா இருந்தால் கர்ப்பம் சுத்து போயிருந்தது, அந்த கர்ப்பத்திலிருந்து ஒரு சந்ததி உருவாக்கினார். அந்த சந்ததி தான் இனி வரப்போகிற இயேசு கிறிஸ்துவும் அந்த ஒரு வழியாய் வந்தவர் என்பதை நீங்க நினைவில் கொள்ள வேண்டும். அப்படின்னா பிரதர், நீங்க சொல்ற கரெக்டா வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, முழுசும் எடுத்து தெளிவா வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் சொன்ன ஒரு வார்த்தை, உன் சந்ததியை பெருக பண்ணினார். அந்த சந்ததியில் தான் கிறிஸ்து வருவார் என்பதை பிதாவானவர் திட்டமும் தீர்மானம் செய்திருக்கிறபடியால் அந்த திட்டமும் தீர்மானமும் அந்த சந்ததி வழியை நிறைவேற்றப்பட்டது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை செய்த ஒரு மனுஷனுடைய குறித்து 2 மனுஷனுடைய குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. கர்த்தர் சித்தமான கூட ஒரு 3 பேரை காட்டி கொடுக்க விரும்புகிறேன், சொல்லி கொள்ள ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. முதலாவது நபர் யார் என்பதை பார்ப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு
இல்லாமல் என்னவா? பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அன்பு கூர்ந்தபடியால், நல்லா கவனிங்க, அன்பு கூர்ந்தபடியால். அவரு இன்னைக்கு வந்து அன்பு கூறலங்க, 2025 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அன்பு கூறல. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அவர் காட்டின அன்பு விசேஷமானது. அந்த அன்பு கூர்ந்தபடியால், அந்த அன்பு முழு அன்பை கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பீலையாமுக்கு என்ன பண்ணல அவரு? சொல்லுங்களேன், என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க? பீலையாமுக்கு அவர் செவி கொடுக்கலையா? பீலையாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கு அவர் செவி கொடுக்கல. ஒருவேளை இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சபிச்சேனா என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? உண்மையில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆனா அவர் சொல்லுவாரு, அதுக்கு பின்னாடி வரப்போகிற அந்த சாபத்தின் காரியங்களை ஊழியக்கார நிமித்தம் சொல்லி உங்களுக்கு விடுதலை தரணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா நீங்க உங்கள் செவி கேட்க முடியாதபடியால், உங்கள் சிந்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடினால், அவருடைய சித்தம் செய்ய உங்களுக்கு மனது இல்லாதபடினாலே அந்த சாபம் அப்படி பலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சாபத்தை முறியடிப்பதற்காகத்தான் ஒருவேளை நீங்க நினைச்சீங்களாமே, கர்த்தரை இப்படிப்பட்ட சாபத்தை சொல்லியிருக்காரே, என் வாழ்க்கையில் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லும் போது, நிறைவேறுவதற்காக அந்த சாபத்தை சொன்னால் அது நிறைவேறாதபடிக்கு மாற்றி அமைக்கும்படிக்காக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை ஏன் வைத்திருக்க மாட்டார்? அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடு. என்ன சொல்ல வரார் அவர், என்ன சொல்ல சித்தம் வைத்திருக்கிறார், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன சொல்ல சித்தம் வைத்திருக்கிறார் அவர். அவர் சித்தம் இல்லாத ஏதாவது ஒரு காரியம் செய்து பேசுறார். இன்றைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், தேவனே என்னை மன்னியும், இந்த சித்தம் இல்லாத காரியம் என் வாழ்க்கையில் நடப்பட உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமா, உமக்கு சித்தமானால் எனக்கு வழிகளை காட்டும், உமக்கு சித்தமானால் என் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை காட்டும் என்று சொல்லி உட்கார்வில் சொன்னார். கர்த்தர் உனக்கு மட்டுமல்ல உன் பிள்ளைகளுக்கும் வார்த்தையினாலே வெளிச்சத்தை காட்ட அவர் வல்லமையுள்ளதா இருக்கிறார். விசேஷமாய் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அந்த வார்த்தையிலே பீலையாமுக்கு செவி கொடுக்கல. பீலையாமுக்கு அதோட தீர்க்கதரிசி தான், ஆனால் செவி கொடுக்கல. என்ன காரணம் செவி கொடுக்காமல் இருந்தார்? காரணம் என்ன? எடுத்து வாசியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பீலையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே, அவரே சொல்ற பாருங்க, யோசுவா கிட்ட சொல்றாரு, பீலையாமுக்கு எனக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாதபடியினாலே அவன் உங்களை அவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் பாலாக் நிமித்தம், பாலாக் பீலையாமை கொண்டு போய் வெள்ளியும் பொன்னும் கொடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டுக்கிளிகளை போல அமர்ந்திருக்கிறார்கள், புல்லின் மேல் உட்கார்ந்து புல்லுகளை சாப்பிடுகிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் தேசம் முழுவதும் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னையும் என் நாட்டையும் அழித்து விடுவார் என்று சொல்லி பீலையாமை கூப்பிட்டு, அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பீலையாமை வெள்ளியும் பொன்னும் கொடுத்து ஆசை காட்டி சபிக்கும்படிக்காக, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்காக அவன் மலைக்கு மலைக்கு இந்த மலையில ஏறி அங்கிருந்து சபித்தால் சாபம் பலிக்கும், இந்த மலையில் ஏறி இந்த மலையில் இருந்து சபித்தால் சாபம் பலிக்கும், பள்ளத்தாக்கு நடுவில் என்று சபித்தால் சாபம் பலிக்கும். ஒருவேளை மேல அவர் கட்டின வீட்டிலிருந்து மேலிருந்து சபித்தால் சாபம் பலிக்கும். எத்தனையோ முறை பீலையாமை கொண்டு போய் சாபத்தின் மேல் சாபத்தை கொடுக்கும்படிக்காக வைக்கும் போதெல்லாம் பீலையாம் பார்த்த ஒரே ஒரு தரிசனம் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் கூடாரத்தை அமைத்து, மோவாப் தேசத்திலே கூடாரத்தை அமைத்து, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்து, அங்கிருந்து அவர்கள் சிலுவை ஸ்தானத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவன் பார்த்த ஒரே ஒரு காட்சி, எதிர்காலத்தில் கிறிஸ்து இஸ்ரவேல் நிமித்தம் வரப்போகிறார் என்று சொல்லி சிலுவையின் காட்சியை பார்த்து விட்டு சபிக்க வந்தவன் சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தான். ஏன் தெரியுமா? இனி என்னதான் சாபம் வந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பலிக்காது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. அதனால அந்த சாபத்தை முறிக்கிற சிலுவை இப்பொழுதே இஸ்ரவேல் ஜனங்கள் வடிவத்திலே அங்கே காணப்பட்டது. இஸ்ரவேலின் அந்த வடிவத்திலே சிலுவை காணப்பட்டபடியா
இஸ்ரவேலர்கள் சிலுவையின் வடிவத்திலே காணப்பட்டபடியா அப்படியே உக்காந்தாங்க. கிழக்குக்கும் மேற்குக்கும் தெற்குக்கும் வடக்குக்கும் அப்படியே கரெக்டா உக்காந்தாங்க. அந்த உக்காந்து அவன் பார்த்து அவன் சொன்ன ஒரே காரணம் தெரியுமா, இனிமேல் வரப்போகிற சந்ததிக்கு இந்த சிலுவையின் காட்சிதான், சிலுவைதான் சாபத்தை முறிக்கிற ஒரு மரமாய் மாறப்போகிறது. அதை தொங்குகிறவர் ரத்த வடிவத்திலே தொங்கி இஸ்ரவேலின் சாபத்தை மட்டுமல்ல உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியா வந்து இறங்க போகிறான்னு சொல்லி அதை பார்த்து அவன் சாபத்தை கொடுக்கவில்லை, அவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தான். பிரியமானவர்களே, அவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அநீதியின் கூலியை பெற்றுக் கொண்டான். எப்படி தெரியுமா? பாலாக்கின் கரத்திலே அவன் வெள்ளியும் பொண்ணும் வாங்கினபடியால், அது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தபடியால் அவன் அநீதிமான் லிஸ்ட்ல போய் சேர்ந்தான். அவன் பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல பரிசுத்தம் இல்லாத மற்றவர்களுடைய லிஸ்ட்ல போய் அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். அநீதியின் கூலியை பெற்றபடியால் அநீதிமான அண்டையிலே அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு சொல்லட்டுமா, கர்த்தர் உங்களை கொண்டு சித்தம் வைத்திருக்கிறார் உங்கள் சாபங்களை முறிப்பதற்காகத்தான் தவிர அந்த சாபங்களை அவர் சபிக்கிற தேவன் அல்ல. அவர் இஸ்ரவேலின் ஜனங்களை சபிக்கிறதுக்காக பிழையாமை ஏற்படுத்தின தேவன் அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியமாய்க்கிறது. பாலாக் வந்து சொல்லும் போது, ஒருவேளை பாலாக்கை போல உங்களுடைய வாழ்க்கையில பிசாசனவன் நீ சாபத்துக்கு ஆனாதான் தேவன் சபிக்கிறார் சொன்னா பயப்படாத. சாபம் உனக்கு வருகிற காரியம் அல்ல. முற்பிதாக்களின் சாபத்தை கூட அவர் முறிக்கிற தேவன். ஏன் தெரியுமா? அந்த சாபம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தொட்டு விடாதபடிக்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இதெல்லாம் நடக்கும், அதனால நீ என் சமூகத்துல உட்காரு, இதெல்லாம் நான் மாற்றி அமைப்பேன். ஊழைக்காரன், அது எந்த ஊழைக்காரனுடைய வாயிலிருந்து சாபம் என்ற வார்த்தை வருகிறதோ அந்த சாபத்தை நான் மாற்றி அமைப்பதற்காக அதே ஊழைக்காரன் வாயிலிருந்து நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அதனால என் சித்தத்தை செய்யும்படிக்காக உன்னுடைய சிந்தையை என்னிடத்தில் தான், உன்னுடைய ஆத்மாவை கொடு, உன்னோட ஆவி என்னிடத்தில் ஒப்பு கொடு, உன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடு, உன் பிள்ளைகளின் கருத்தை ஒப்பு கொடு, நான் அவர்கள் சாபத்தை முறித்து போடுவேன். அத ஒரு வார்த்தை சொல்றேன். இவர்கள் சபிக்கப்பட்டவர் சொல்லும் போது இந்த சாபம் நிறைவேற்றப்பட போகிறதுன்னு சொல்லப்படும் போது அதனுடைய காரணம் என்ன? அந்த சாபம் நிறைவேற்றப்படுவதற்காக சபிக்கல. அந்த சாபம் உனக்குள்ளாக புகழ்ந்து பிசாசன் சாபத்தீராய் வந்து உட்கார்ந்து கொள்ளாதபடிக்காகத்தான் உன்னை முன்னெச்சரிக்கையாக அநேக இடங்களில், அநேக சூழ்நிலை, அநேக பிரேயர் மீட்டிங்ல உன்னை எச்சரித்தும் நீ கேட்கவில்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் சொல்வாயனால் அது கட்டாயம் நிறைவேறுவதாய் காணப்படும். அதை நிறைவேறாதபடிக்காகத்தான் அந்த சாபத்தை அவர் சிலுவையிலே முறித்தார். சிலுவையை முறிப்பதற்காகத்தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் சாபம் இருக்குது. அந்த சாபெல்லாம் நிறைவேறாதபடிக்கு நீயும் பிள்ளைகளும் குடும்பமாய் சேர்ந்து என்னுடைய சமூகத்தில் உட்கார்ந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படியே வசதி அறிக்கையிடுங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த சாபத்திலான காரியங்களை, உங்களை பின்பாக வரப்போகிற சாபத்திலான காரியங்கள், உங்கள் தலைமுறைக்கு பின்பாக வரப்போகிற சாபத்திலான காரியங்களை முறித்து போடுவேன்னு சொல்லி அவர் உங்கள் மேல் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சித்தமில்லாமல் செய்ய மாட்டார். நீயா அதை கேட்டு வாங்கிக்க. இருக்கிறத காட்டின சாவலாம், இந்த சாபம் நிக்குது, அவர் இப்படி சபிச்சிட்டாரு, இப்படி செஞ்சுட்டாரு, இருக்கிறத காட்டில சாவலாம் கொல்லாம் நினைக்கும் போது அது நீ கேட்டு வாங்குறதா இருக்கிறது. சித்தம் இல்லாம, அவர் சித்தம் இல்ல, நீ சாவத்து சித்தம் இல்ல, நீ கேட்கிற பாரு, வேற வழி இல்லை என்பார். சித்தம் இல்ல, உன்னை சபிக்கிறது அவர் சித்தம் இல்ல, உன்னை தீமையான காரியங்கள் வழியா அனுப்புற சித்தம் இல்ல. ஒருவேளை எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும், எனக்கு அந்த பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு சித்தம் இல்லாத ஒரு பெண்ணையோ ஒரு பிள்ளையோ ஒரு ஆண் மகனையோ ஆண் பிள்ளையோ கேட்டு, காரணம் நான் 15 வருஷமா லவ் பண்றேன், நான் 20 வருஷமா லவ் பண்றேன், நான் 10 வருஷமா லவ் பண்றேன், நான் 18 வருஷமா லவ் பண்றேன், எத்தனை வருஷம் லவ் பண்ணாலும், எத்தனை வருஷம் காதல் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டாலும், அவனும் கிறிஸ்டியன் தான் நானும் கிறிஸ்டியன் தான் சொன்னாலும் அது கர்த்தர் சித்தம் இருக்கிறதா? அந்த வாழ்க்கையில கர்த்தர் சித்தம் கொண்டிருக்காரா? கர்த்தர் சித்தம் கொடுப்பாரா என்று சொன்னால், கர்த்தருடைய சித்தம் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை 100 மடங்கு ஆசீர்வாதமா காணும். கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா அந்த லவ் பண்ற எவன், அவன் அழகா இருந்தா சரி, அவன் ஹீரோவா இருந்தாலும் சரி, தூக்கி விஷயம் கடாசு. கர்த்தர் சித்தம் இல்லை, நீ என்ன லவ் பண்றது கர்த்தர் சித்தம் இல்லை, நான் உன்னை லவ் பண்றது கர்த்தர் சித்தம் இல்லை, கர்த்தர் சித்தம் இல்லை, செய்ய மாட்டேன். என்னோட தலைமுறை சொல்லு,
முழுகிட்டு அவர் பாதத்தில் ஒப்பு கொடு. கர்த்தர் ஏற்ற துணை ஒன்று பண்ணுவார். ஆதாமுக்கோ துணை இல்லாமல் இருந்தது. எல்லா ஜோடியையும் பார்த்தான் ஆதாம் எல்லா ஜோடியை பார்த்தான். மிருக ஜீவன்களுடைய ஜோடியெல்லாம் பார்த்தான். இவன் தனிமையில் இருக்கும் போது அவனுடைய தனிமையின் தன்மையை கண்டு கர்த்தர் ஆதாமை கொண்டு போய் 5 நேரத்திற்கு படுக்க வைத்து அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி அவனுடைய விலாயிலிருந்து ஏவாளை உருவாக்கி அவன் கையிலே கொண்டு வந்து கொடுத்தார். இதோ உன்னோட விலை கட்டாயம், உனக்கு வேண்டிய விலை கர்த்தர் கட்டாயம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஆனா அதுக்காக இப்ப அவசரப்படாது. அவர் எந்த அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிறது. என் அருமையான தேவ ஜனமே, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை போட்டு காட்டுங்க. பாரு, இந்த வாக்குத்தத்தை, இந்த வார்த்தையை தேவ ஊழியர், தேவ மனுஷன் பேசி கொண்டிருக்கிற இதை கேளு. நீ கேட்டனா உனக்கு குணாதிசயங்கள் மாறும். இனி எத்தனை பேர் தெரியுமா சின்னஞ்சிறு வயசுலயே அதை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அந்த ஒரு சில நிமிஷங்களுக்கு ஆசைகளுக்காக சுகத்துக்காக இருந்து முடித்து விட்டு பிறகு அவர்கள் கோர்ட்லயும் கேஸ்ல இருந்துகிட்டு டைவர்ஸ் போய் நின்று சின்ன வயசுலயே டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம்? பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசின் தந்திரம் தெரியும் பிள்ளைகளே, தெரியும். அதனால அந்த சாப தீரான காரியங்களுக்கு உள்ள போகாதபடிக்கு எச்சரிக்கையை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தம் இல்லாதெல்லாம் சாபம் தான். கர்த்தருக்கு சித்தமா இருக்கிறது சுத்தமாகும். பெரியமானது. அடுத்த ஒரு வார்த்தை நான் வாசிக்கல. யோசுவாவின் புஸ்தகம் 24:10 அவர் சொல்லுகிற காரியம் பாத்தீங்கன்னா, வாசிங்க. பீலையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். பீலையாமுக்கு சித்தம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் அல்லாமல் வேற ஏதாயிரம் ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் போது இப்படிலாம் கர்த்தர் சொல்றாரு, நீங்க குடும்பம் இப்படி போய் சொல்றாரு, கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்ற காரியம் தெரியுமா? அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அதுக்கு முன்னாடி அந்த முற்பிதாக்களின் சாபங்கள், தாய் தகப்பன் செய்த பாவங்கள், சாபங்கள் உன்னை அண்டி கொள்ளாதபடிக்கு உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன். அந்த எச்சரிக்கையின் சத்தத்தை கேட்டு அதை விட்டு வெளியே வா. கர்த்தாவே, இதோ இந்த அடிமை உங்களுடைய கருத்தை ஒப்போடுக்கிறேன். என்னை தாழ்த்தி ஒப்போடு. முற்பிதாக்களின் சாபங்களும் பாவங்களும் என்னை தொடாதபடிக்கு உங்களுடைய சித்தம்படி எனக்கு நடத்தும் என்று சொல்லி பாருங்க. ஆசீர்வாதம் கையிலே சேர ஆரம்பிச்சு. பெரியமானவர்களே, அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 2 நாள் புஸ்தகம் 21 அதிகாரம் 7 வசனம். நல்ல கவனிங்க. கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தம் இல்லாது. பாருங்க, சாலமோன் அநேக ஞானம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவனுக்கு பிரியமில்லாத முதல் காரணம் தெரியுமா? விக்கிரக ஆராதனை. விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. அவருக்கு விக்கிரக தோப்பு பிடிக்காதவர், அவருக்கு பிடிக்காது. ஆனால் தேவனை வணங்காமல் விக்கிரகத்தை வணங்கும் போது அவர் பார்க்கிற பார்வை கொடூரமா பார்ப்பார். அவர் ஏன் தெரியுமா? விக்கிரக வணங்கக்கூடாது. பொறுத்த வரைக்கும் விக்கிரக ஆராதனை செய்யாமல் இருப்பாயாக சொல்லியிருக்காரு. விக்கிரக ஆராதனை ஏற்கக்கூடாது. ஆனா சாலமோன் விக்கிரக தோப்பு வச்சான். தோப்புனா பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. வாழைத்தோப்பு மாதிரி, வாழைத்தோப்பு, மாமரம் தோப்பு. இப்படியா அந்த தோப்பு போல, அதே தோப்பு போல அத்தனை ஏக்கர்ல, அத்தனை கணக்குல அவன் வைத்து விக்கிரக ஆராதனை வழிபட்டு கொள்ளலாம். 2000 மனைவிகள் என்னென்ன விக்கிரகம்லாம் அவங்க மனசு ஏற்ற விக்கிரக ஆராதனை செய்தாங்களோ அதுக்கெல்லாம் உடன்பட்டான். ஆனா ஞானத்தை கொடுத்தவரோ தேவன், அறிவை கொடுத்தவரோ தேவன். சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல வேற யாரும் கற்றதில்லை. சாலமோன் உடுத்தின உடையை போல வேற யாரும் உடுத்தினதில்லை. புல்லுகளை கூட உடுத்தினதில்லை சொல்லாத காட்டிலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த புல்லு உடுத்தின உடையை கூட சாலமோன் உடுத்தல. ஏன்னா புல்லுக்கு அவ்வளவு விசேஷமான ஒரு உடைகளை உடுத்தினார். ஆனா சாலமோன் உடுத்தின ராஜ வஸ்திரங்களை ஒருவனும் உடுத்தின. ஆனா சாலமோன் நினைக்கல, தாவீதை நினைத்தார் கர்த்தர்.
எனக்காக வைராக்கியம் பண்றேன். நானும் இஸ்ரவேலின் தேவனாகிய இராணுவத்தின் தேவனாகிய நாமத்துல வந்திருக்க சொல்லி கோலியத்துக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை வைராக்கியம் பண்றேன். அந்த ஒரு நினைவை அவர் கூர்ந்தார். நினைவு கூர்ந்து அவர்கிட்ட சொன்னார் தாவீது கிட்ட. தாவீது உடனே உடன்படிக்கை ஏற்படுத்தினார். என்ன தெரியுமா செய்தாரு தாவீது கிட்ட? உனக்காக ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்துவேன். அந்த விளக்கு கட்டாயம் வரும். அந்த விளக்கு வந்து அநேக பிசாசி ஏற்படுத்தின தண்டுகளை முறித்து போடும். பிசாசு ஏற்படுத்தின சாபத்தின் தண்டுகளை முறித்து போடும். இருளை முறித்து போடும். அந்த விளக்கு வரும். உனக்காக உன் பிள்ளையை சாகரிக்க மாட்டேன். அந்த பிள்ளையின் வம்சத்தின் வழியாய் ஒரு விளக்கு வரும். ஒரு விளக்கை ஏற்படுத்துவேன். உடன்படிக்கை பண்ணாருங்க. அந்த விளக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த விளக்கு வந்து அவர் தான் நமக்கு வெளிச்சம், அவர் தான் நம்ம விளக்கு. உண்மைதான். ஆனா உண்மையான விளக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். எடுத்து வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த விளக்கு என்ன என்பதை குறித்து விட்டு அடுத்த ஒரு காரியங்களை கலந்து சொல்ல விரும்புகிறேன். அதிக உறுதியான நல்ல கவனிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற இவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய். நல்ல கவனிங்களேன். உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்கள் கேட்கிறாத ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்கிறேன். விளக்கு என்பது அநேக சொல்கிற காரியம். விளக்குன்னு சொல்லும் போது எல்லாரும் எடுத்துப்பாங்க. ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தர் விளக்கு வைத்தார். புதிய ஏற்பாடுல வெளிப்படுத்தல் விசேஷத்துல 7 குத்துவிளக்கு வைத்தார். இதெல்லாம் உண்மைதான். ஆனா விளக்கு என்றால் வசனத்தை குறிக்கிறது. உங்களுடைய இருதயங்களிலே விடிவெளி நட்சத்திரமாய் தோன்றுகிற உங்கள் இருதயங்களிலே பொழுது விடுகிறது காரணம். ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போதெல்லாம் வசனத்தை வாசிங்க. அந்த வசனம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு விளக்காய் தோன்றுது. அந்த விளக்குல இருந்து வருகிற வெளிச்சம் தான் பரிசுத்த ஆவியான அபிஷேகமாய் தோன்றுது. பிரியமானவர்களே, அந்த விளக்கை வசனத்தை நீங்கள் படிக்க 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 விளக்கு உங்கள் வாழ்க்கையில ஜோதியா எரிய இருக்கு. அதனால்தான் பரத்திலிருந்து உண்டாகிற ஒரு ஜோதியாய் காணப்படும். இந்த வசனம் தான் பரத்திலிருந்து உண்டாகிற ஒரு ஜோதினா வசனம். விசேஷமா விளக்குனாலே வசனம் தாங்க. எனக்கு ஒரு விளக்கை ஏற்றுவே சொன்னா அப்படின்னு எனக்குன்னு ஒரு வசனம் இருக்குங்க. அந்த வசனம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க? அதனாலதான் சொன்னாரு, இதோ ஒரு குமாரன் பிறப்பார், இதோ ஒரு பாலகன் பிறப்பார், இதோ நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் கர்த்தத்துவம் தோல்வி இருக்கும். ஏசாயா 9:6 அந்த வசனத்தை தாவீதுக்காகவே ஏற்படுத்தி வைக்கிறது போல காணப்பட்டது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? அது வசனம், ஒரு விளக்கு. அந்த வசனத்தை, அந்த விளக்க அவருக்காக ஏற்றினார். தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுவதற்காக. தாவீது சரிச்சு போட்டது, சாலமோன் சரிச்சு போட்ட கூடாரத்தை திரும்பவும் எழுப்பி கட்டுவதற்காகவே இயேசு கிறிஸ்து என்ற தாவீதின் குமாரன் கடந்து வந்து விளக்காய் என்று எல்லாருக்கும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இதோ நான் ஒளியா இருக்கிறேன், எனக்குள் நடக்கிறவன் இருளில் நடக்க மாட்டான், வெளிச்சத்தை காண்கிறவன் இருளை காண மாட்டான், வெளிச்சத்தை காண்றவன் இருளை காண முடியாது. பிரியமானவர்களே, அந்த விளக்கு தேவனோட வசனத்துக்கு முன் உதாரணமா இருக்கிறது. விளக்கு தேவனோட வசனத்துக்கு அறிகுறியா இருக்கிறது. அடுத்தது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களை அவர் எப்படி சித்தமில்லாமல் சித்தம் செய்கிறார் என்பதை இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். எடுத்து வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில ஒரு பழமொழியை சொல்றாரு பாருங்களேன். பழமொழியில ஒரு ஸ்டோரி ஒரு கதையை சொல்றாரு. கவனிங்களேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தி எனக்கு
வரும் பங்கை ஆஸ்தியில் வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் எனக்கு என்றான். தர வேண்டும் என்று கேட்டான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். நல்லா கவனிங்களேன், இது தகப்பனுக்கு சித்தமில்லாத காரியம். தகப்பனுக்கு சித்தமில்லாமல் செய்கிற காரியம். தகப்பன் தன் இளைய குமாரனா இருக்கிற, நம்ம எல்லாம் சொல்றது நம்ம கெட்ட குமாரன், அவர்தான் இது. அந்த குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போவதற்கு தகப்பனுக்கு சித்தம் இல்லைங்க. அந்த ஆஸ்தியை பிரித்து கொடுப்பதற்கு தகப்பனுக்கு சித்தம் இல்லை. தகப்பனுக்கு சித்தம் இல்லாத காரியங்களை செய்தார். காரணம், உனக்கு அது சித்தமா இருக்கிறது. யாருக்கு? தகப்பனுக்கு சித்தமில்லாத காரியம். அது அந்த சித்தமில்லாத காரியங்கள், தன் இளைய மகன் பிரிந்து போகிறதும் அந்த ஆஸ்தியை பிரித்து கொடுப்பதும் தகப்பனுக்கு சித்தம் இல்லை. சித்தமில்லாமல் சித்தத்தை செய்தார். நல்ல கவனிக்கல, அவன் வெளியே போறது அவர் சித்தம் இல்லை முதல்ல. ரெண்டாவது, அவனோட ஆஸ்தியை பிரிப்பது தகப்பனுக்கு சித்தம் இல்லை. இந்த ரெண்டு காரியங்களை அவன் வலுக்கட்டாயமாய் கேட்டான். கேட்டதுனால சித்தம் இல்ல அவருக்கு. ஐயோ, என் மகன் வெளியே போறானே, என்னை விட்டு வெளியே பிரிந்து போக போறானே, அந்த ஒரு சித்தம் இல்ல அவருக்கு. மகன் எப்போதும் கூட 2 பிள்ளைகளும் அவரோடு கூட இருக்கணும், அதைத்தான் அவர் விரும்பினார். அந்த 2 பிள்ளைகள் கூட இருந்து எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்ள நினைச்சார் அவரு. ஆனா ஒண்ணு, எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிரிஞ்சு போகுது. வெளியே பிரிஞ்சு போகும்போது வேற வழி இல்லை. அவர் சித்தம் இல்லை, பிள்ளை வெளியே போறது சித்தம் இல்லை. அவருடைய ஆஸ்தி பிரிஞ்சு, அவர் ஆஸ்தி கூட சம்பாதிச்சுப்பாரு. அவர் அதை எதிர்பார்க்கல. ஆஸ்தி போனா போட்டோம், நான் சம்பாதிச்சிருவேன், ஆனா என் பிள்ளை போதே. இன்னைக்கு அப்படிதாங்க உங்க வாழ்க்கையில. கர்த்தருக்காக சொத்து கூட இழந்துடலாம், நான் கர்த்தரை இழக்காதீங்க. கர்த்தருக்காக எதவன இழந்துடலாம், உங்க ஆத்மாவுக்குரிய ஜீவித்தை இழந்துடாதீங்க, உங்க ஆவிக்குரிய ஜீவத்தை இழந்துடாதீங்க. கர்த்தருக்காக உலகத்தை இழந்துடலாம். அவர் அதான் சொல்லுவார், பிதாவை கிட்ட சொல்லுவார் ஒரு வார்த்தை. அவர், பிதாவே, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்லன்னு சொல்லுவார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை உலகத்தில் இருக்கிற மனுஷரை போல நினைக்கிற நம்முடைய சொந்த பிள்ளையை நினைச்சிருக்காரு. பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்துக்கிறார். யோவான் 1:12 பிரகாரமாக அவர் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்துக்கிறார், பிரியமானவர்களே. அதனால அவருக்காக எதவனை இழந்துடலாம், ஆனா ஆத்துமா ஆவிக்குரிய ஜீவத்தை இழக்கக்கூடாது, பரலோகத்தை இழக்கக்கூடாது. உனக்காக ரத்தத்தை சிந்துனதை இழந்துடாத, உனக்காக சிலுவையில தொங்கினார இழந்துடாத, உனக்காக மீண்டும் உயிரோட எழுந்து பரலோகத்துக்கு போய் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த வைராக்கியமா உட்காந்துக்கிறார இழந்துடாத. திரும்ப வந்து உன்னை மறுபடியும் தமிழ் சேர்த்துக் கொள்ள முடியாத திரும்ப வருவேன்னு சொன்னார, அதை இழந்துடாத. உன்னை திரும்ப வந்து பரலோகம் கொண்டு போய் சேர்த்து பிதாவை நிக்க வைத்து இவன் தான் என்னுடைய குமாரன் சொல்ற அளவுக்கு அவர் நிக்க போறாரு, அதை இழந்துடாத. ஏன் தெரியுமா சொல்ற இந்த வார்த்தை? ஆஸ்தி போனா சம்பாரிச்சிருவாரு. அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது லேசான காரியம். இன்னைக்கு அநேக வர கிறிஸ்தவர்களும் சரி, அநேக புதிய ரட்சிக்கப்படும் சரி, இயேசு கிறிஸ்துவ வந்தா அவர் ஆசீர்வதிப்பாரு. கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பங்களா வாங்கலாம். நான் நினைச்ச ஒரு மனுஷனை எனக்கு கைப்பிடிச்சு கொடுப்பாரு, எனக்கு நான் லவ் பண்ண கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு, நான் லவ் பண்ணவில்லை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. அதுக்காக வராத. ஞானசானம் எடுத்தா இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டியெல்லாம் செஞ்சிருவாரு நினைச்சு வராத. உண்மையா அன்பு காட்டு. அவர் அன்பு உண்மையில் கூர்ந்தபடியாது நீ அவரத்துல உண்மையான அன்பு காட்டு. இன்னும் சொல்ல போனா அவர் உன்னை ஒரு குமாரனை பார்த்தனால நீ இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, சின்ன சின்ன அல்ப ஆசைகளுக்காக, உலக பிரகாரமான சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக, செல்போன் கொடுக்குற சந்தோஷத்துக்காக, யூடியூப் கொடுக்குற சந்தோஷத்துக்காக, ஃபேஸ்புக் கொடுக்குற சந்தோஷத்துக்காக, புக்ஸ் கொடுக்குற சந்தோஷத்துக்காக, இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய புக்ஸை போட்டு, நிறைய டிவியில கூட நிறைய அந்த மேஜிக் படம்லாம் போட்டு இன்னைக்கு அநேக பிள்ளைகளை வழி தவறு செய்யறாங்க. அது கொடுக்குற சந்தோஷத்துக்காக தயவு செய்து பரலோகத்தின் நித்தியமான காரியங்களை எழுந்துடாதீங்க. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அவர் சொல்ற காரியம் பாருங்களேன், நீ ஆஸ்தி கூட விட்டுடு, அதை சம்பாரிச்சுக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவ விட்டுட, வெளியேற பெற்றவரை விட்டுறாத. அதனால்தான் யூதாஸ் சொல்லும் போது, நான் வெளியேற பெற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தனே, மாசற்ற ரத்தத்தை, ஒரு குற்றம் செய்த ரத்தத்தை காட்டி கொடுத்தனே சொன்னார். பிரியமானவர்களே, அப்படி இருக்காதீங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவத்துக்காக யாரோட இழந்துருங்க, ஆனா ஆவிக்குரிய ஜீவியம் இல்லாம அவங்கள இழக்க மாட்டேன், அவங்க தான் முக்கியம் சொல்லி உட்காராதீங்க.
அவங்க முக்கியம் சொல்லி உக்காந்துட்டீங்கன்னா ஆவிக்குரிய ஜீவன் வேண்டும். மாம்சத்துக்குரிய காரியம் உள்ள வந்தா ஆவிக்குரிய ஜீவன் வெளியே போகும். ஆவிக்குரிய ஜீவி உள்ள வந்தா மாம்சத்துக்குரிய ஜீவத்துக்கு இடம் இல்லை. பிரியமானவர்களே, சொல்ற காரியத்தை பாத்தீங்கன்னா, அவர் தன் இளைய குமாரன் வெளியே போகிறத பிதாவானவர் விரும்பல, தகப்பன் விரும்பல. நீ உலகத்தோடு கூட ஐக்கியமா இருக்குதா விரும்பல. வாசிங்களேன், கண்டினியூவா. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு பின்மறந்து போயிட்டாரு. தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய், பாருங்க நல்லா கவனிங்க, இந்த ஆஸ்தியை வாங்கிட்டு போய் பசுத்தமாய் ஜீவனை பண்ணவரை சந்தோஷப்பட்டிருப்பார். இந்த ஆஸ்தியை வாங்கிட்டு போய் பசுத்த ஜீவித்திலே பசுத்தமாய் கர்த்தருக்காக தகப்பனுக்காக வாழ்ந்து காட்டுன்னு சொல்லி ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு பிசினஸ் மேனா வந்ததாக சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனா அவனுடைய ஜீவன் எப்படின்னு தெரியுமா? துன்மார்க்கமாய் காணப்பட்டது. துன்மார்க்கரோடு சேர்ந்து துன்மார்க்க ஜீவித்திலே எல்லா ஆஸ்திகளையும் அழித்து போட்டான். வாசிங்க. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கோடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. அப்ப எதுல குறைவுபட்டிருக்கிறான்? ஆஸ்திலியா? ஆஸ்திதான் அழித்து போட்டானே. எல்லா தகப்பனிடத்துல பிடுங்கின்னு வந்த ஒரு ஆஸ்தி எல்லாம் அழித்து போட்டானே. அவன் எதுல குறைவுபட்டிருப்பான்? சரீரத்தில் பலவீனத்திலே குறைவுபட்டிருப்பான். சரீரத்தில் உற்சாகத்திலே குறைவுபட்டிருப்பான். சரீரத்துல வியாதி வந்த உடனே சரீரத்துல சுகத்திலே, அந்த சரீர சுகம், சரீரத்துல சுகம் வெளியே போனவன சுகவீனம் அவனை தாக்கி இருக்கும். பலன் குறைந்த போது பலவீனம் அவனை தாக்கி இருக்கும். வியாதி இல்லாத ஒரு சரீரம் இருந்தது. தகப்பனோடு கூட இருக்கும் போது வியாதி இல்லாத சரீரம் இருந்தது. தகப்பனை விட்டு வெளியே போன உடனே வியாதியின் சரீரமாய் மாறி போனான். பசி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் நினைச்சான சாப்பிட்ற அளவுக்கு எதை கேட்டாலும் விரும்பி கேட்கும் போது கொடுக்கிற அளவுக்கு அவனுக்கு வேலைக்காரர்களும் ஆயத்தமாய் காணப்பட்டிருந்தாங்க. ஒரு குரல் கொடுத்தானே எல்லாம் வந்துடும். ஆனா அங்க போய் அந்த ஒரு ஆஸ்தியை அழித்ததுனாலே, அவன் துன்மார்க்கமா ஜீவித்ததுனாலே அவனுக்கு பசி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவனுக்கு பசி உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பசி இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருப்பார். உலகத்துல அநேக இடங்களிலே பார்க்க போனேன். உகாண்டா தேசத்திலே பசியோட வாழ்கிற மத்தியிலே, ஆப்பிரிக்கால அநேக கருப்பின மக்கள் மத்தியிலே ஒருவேளை சாப்பாடு கிடைக்காத காத்துக்கணும். ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆகாரத்தை கொடுத்து போஷித்து வழிநடத்தி நமக்கு அருமையான ஆகாரத்தை கொடுத்து இருக்கிற அருமையான ஒரு நாட்டை, ஒரு தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அருமையான ஒரு நமக்கு ஒரு ஆகாரத்தை 3 வேளையும் நம்ம கொடுத்து நம்ம போஷித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து கொண்டு, இளைய குமாரன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. பிதாவுடைய ஆஸ்தியை அழிக்கிறதுக்காக நமக்கு தேவையில்லை. அது என்னங்க ஆஸ்தி? குமாரன், அந்த இளைய குமாரன் என்ன ஆஸ்தி அழித்து போட்டான். அந்த ஆஸ்தியை குறித்து கர்த்தர் சித்தமானா நம்ம இன்னொரு முடிவிலே பார்ப்போம். இன்னொரு சப்ஜெக்ட்ல பார்க்கலாம். பாருங்களேன், எடுத்து கண்டினியூ வாசிங்க. அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை துன்மார்க்க ஜீவியமாய் போகும்போது பன்றிகளோடு ஒப்பிட்டுதான் பிசாசானவன். அப்படிதான் துன்மார்க்க ஜீவித்திலே போக போக இதுவும் ஒரு பன்னிதான் சொல்லி உங்களையும் குடும்பத்தையும் பன்னி என்று பிசாசம் நினைத்து விடக்கூடாது. அதுக்காக தான் தகப்பன் அழுது புலம்புனார். அவன் வெளியே ஏறும்போது, வெளியே போகும்போது தகப்பன் புலம்புனார். ஆஸ்தியோட தரேன், நீ இங்கே இருக்கு, சொத்தை பிரிச்சுட்டு இங்கே இரு, என்னை விட்டு வெளியே போகாது அப்படின்னாரு. ஆனா எனக்கு தேவையில்லை. சொத்து கையில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆட்டம், ஆடி ஈடி அடங்கினதுக்கு அப்புறமா புத்தி தெளிந்தது. தவிடு, பன்னிக்கு கூட சாப்பிடறதுக்கு தவிடு இருந்துச்சு. இவனுக்கு ஆசையா இருந்தான், ஆனா நிரப்ப முடியல. அந்த தவிடாவது சாப்பிடலாமா அப்படின்னு முடியல. அப்போதுதான் புத்தி தெளிந்தது. புத்தி தெளிந்து என் தகப்பனத்துல போய் நான் மன்னிப்பு கேட்டு வருவேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்து தகப்பன ஓடி வந்து உங்களுடைய வேலைக்காரர் ஒருவரை வச்சுக்கன்னு சொல்லும் போது இல்ல,
நீ என்னுடைய குமாரன் சொல்லி குமாரன் தான் சொல்லி அவனை அணைத்து கொண்டு கழுத்திலே முத்தமிட்டு அநேக அவனுக்கு வேண்டிய எல்லாம் செய்து முடித்து அவனை மீண்டுமாய் தன்னுடைய சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். அவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் மரித்தான், உயிர்ப்பிக்கப்பட்டான். அவன் திரும்பவும் பெற்றுக்கொண்டேன் சொல்லி உங்களையும் என்னையும் குறித்து இந்த நாளில் இந்த காலங்களே அவர் சொல்லுகிற காரியம். ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவிதத்தை மறித்திருக்கலாம். மறுபடியும் சமூகத்திற்காக ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை எனக்கு செய்யுங்க. அந்த இளையகுமாரனுக்கு ஆஸ்தி கொடுப்பது பிதாவின் சித்தம் அல்ல, தகப்பன் சித்தம் அல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது பிதாவுடைய சித்தம், தகப்பனுடைய சித்தம் அல்ல. நீ ஆவிக்குரிய ஜீவித்தை விட்டு உலகத்தின் ஜீவித்துக்கு போகிறது தகப்பனாகிய பிதாவின் சித்தம் இல்ல. ஆனாலும் சித்தம் இல்லாமல் சித்தம் செய்தார். ஏன் தெரியுமா செய்தாரு? அவன் போய் அங்கே உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நடக்கிறது என்ன நம்ம நினைப்பல, நம்ம நினைக்கிறோம்ல, என்ன எப்ப பார்த்தாலும் அந்த கிறிஸ்துவ ஜீவி எவ்வளவு கடினமாகுது. இதை செய்யாத, அதை செய்யாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இங்க போகாத, அங்க போகாத, இந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசாத, அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசாத, இவங்க வீட்டுக்கு போகாத, அவங்க வீட்டுக்கு போகாத, உலகத்துல அவங்களோட இருப்பாங்க, நீ இப்படி இருக்காத, அப்படி இருக்காதுன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு பண்றாங்களே. அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, கிறிஸ்துவம் கூட நல்லா இருக்கிறாங்களே உலக பிரகாரம் போய். ஆமா, அவங்களும் நல்லா இருப்பாங்க. அவங்க பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக வருகிறவர்கள் பேர் கிறிஸ்தவர்கள். ஆனால் நீயும் நானும் பிதாவின் சித்தத்தை செய்கிறபடியால் நீ இந்த உலகத்துக்குள்ளாக போகிறதுக்கு பிதாவுக்கு சித்தம் இல்லாதபடியால் அவர் கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளையே, சித்தம் இல்லை, ஆனா நீ போறன்ற, நீ போய் பாடத்தை கத்துக்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புவார். சித்தம் இல்லைன்னா சித்தம் செய்வாரு. என்ன தெரியுமா சித்தம் செய்வாரு? நீ கேட்டியே நிறைவேற்றுற போ. சித்தம் இல்லாமல் மனபாரத்தோடு கொடுத்த சித்தம் தான் அது. சித்தம் இல்லாமல் மனபாரத்தோடு செய்த சித்தம் தான் சித்தம் செய்கிறவரை காணப்பட்டார். போய் அதை அனுபவப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் அவன் வெளிய உலகத்தில் இருக்கிற காரியங்களை காட்டிலும் ஆவிக்குரிய ஜீவித்துல அபிஷேகம் இருந்த வாழ்க்கையில பரலோகத்தின் ராஜ்யத்துக்கு போகிற வாழ்க்கையில உலக பிரகார காரியங்களை போனா சரீரம் செத்து போகும், ஆத்மா செத்து போகும். ஆனா ஆவிக்குரிய ஜீவித்துல இருந்தா செத்த சரீரத்தையும் உன் தேவனை கத்த உயிரோட எழுப்ப வல்லமில்லவராக இருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவித்தையும் எழுப்ப வல்லமில்லவராக இருக்கிறார். பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்க வல்லமில்ல இருப்பார். இங்க மரித்த பூமியிலே உலக பிரகார காரியங்களை மறித்தால் அதோட அவளை முடிஞ்சு போச்சு. ஆனா ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பரலோகத்தின் காரியங்களுக்காக மறித்தால் மறித்த உடனே முதல் அங்க உயிர்த்தெழுதல் உண்டாகப்படும். அங்கதான் வாழ்க்கை தொடங்குது. உங்களுக்கு பூமியில இல்ல, பூமியில வாழ்க்கை சரீரத்துக்கு முடியுது, ஆனா ஆத்மாவுக்கு பரலோகத்திலே வாழ்க்கை தொடங்குது. பிரியமானதுவே, அதான் சொன்னார் அவரு, மனுஷர்களுக்கு அல்ல சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்க. சரீரத்தை கொல்ல அவங்களுக்கு பயப்படாத, சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்லவருக்கு. அப்போ சரீரத்தையும் ஆத்மாவை கொல்றாருன்னா அதே சரீரத்தையும் ஆத்மாவை அவர் உயிரோட எழுப்ப வல்லமை உள்ளவரா இருக்கு. இந்த காலையில விசுவாசித்து அந்த வார்த்தை நீங்கள் அப்படி பிடித்துக் கொள்ளுங்க. ஆமாப்பா, சித்தம் இல்லாமல் உங்களுடைய சித்தம் இல்லாமல் நான் என்னுடைய சுய சிந்தைக்காக சுயத்துக்காக நான் உங்களுடைய சித்தத்தை உங்களுடைய சித்தம் இல்லை, ஆனா ஏன் உங்களுடைய சித்தம் தான் நினைச்சு நான் செஞ்சுட்டேன். நான் இப்ப வேதனைப்படுறேன், நான் அவஸ்தைப்படுறேன். ஆனா உங்க சித்தம் இல்லாத காரணம் இனி என் வாழ்க்கையில நடக்க கூடாது. எதை செஞ்சாலும் உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நீங்கள் அழுது அவரிடத்துல புலம்பிருந்தா கட்டாயம் அவர் சித்தத்தை உன் வாழ்க்கையிலே பூர்ணமாய் நிறைவேற்றுவார். சித்தத்தின்படியே செய்வார். சித்தம் இல்லாமல் இல்ல, சித்தத்தின்படியே செய்வார். ஏதோ ஒரு முறை சித்தம் இல்லாமல் சித்தத்தை செய்துட்டாரு, ஆனா அடுத்த முறை வரும்போது சித்தத்தின்படியே செய்வார். உன் வாழ்க்கையில அவர் சித்தம் நிறைவேறனா அவருடைய சித்தத்தின்படியே செய்வார். பிரியமானவர்கள், எதிர்பாருங்க, செய்யுங்க, ஒப்பு கொடுங்க அவர்கிட்ட. சித்தம் இல்லாமல் செய்கிற காரியம் இளைய குமாரன் வாழ்க்கையை முடிகிறது போல முடிந்து போகும். இளைய குமாரன் வாழ்க்கையை பின்மாற்றத்தில் போனது போல கர்த்தருக்கு சித்தம் இல்லாம சித்தம் செய்தார்னா, உன்னுடைய சித்தம் நிறைவேற்றினார்னா, மனுஷனுடைய சித்தத்தை கர்த்தர் சித்தம் இல்லாம உன்னுடைய சித்தமாக மனுஷ சித்தத்தை நிறைவேற்றுவார்னா கட்டாயம் நீங்க இளைய குமாரனை போலதான் மாறி போய் வர முடியும். ஆனா சித்தத்தோடு செய்யும் போது
ராஜாவின் கண்களை போல, ராஜாவின் பாதையை போல, ராஜாவின் பாதை ராஜபாதை, நீதிமன்ற பாதை ராஜபாதை, கம்பீரமான பாதையாய் அந்த பாதையை கொண்டு போய் உங்களை வழிநடத்த வல்லமையுள்ளவராக. கடைசியாக வசனத்தை வாசித்து முடிப்போம். கொலைசீர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய வேதத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். தெரியுங்க, அவருடைய சித்தம் என்ன என்பதை முதலாவது உங்கள் அறிவிலே நீங்கள் அறியப்படவும், அந்த அறிவிலே அறிந்து கொள்ளவும் வேதத்தை வாசிங்க, அந்த விளக்கை வாசிங்க, அந்த விளக்கு கையில் எடுங்க. திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணீங்க? ஒன்னு டார்ச் எடுக்கணும், இல்ல எமர்ஜென்சி லைட் எடுக்கணும். இருள் சூழ்ந்து இருக்கிற இருள் விலகி ஓடும். அது போலதான் உங்க வாழ்க்கையில சூழ்ந்து இருக்கிற இருள் விலகி ஓடணும்னா, அந்த காலத்தின் வல்லமை விலகி ஓடணும்னா, பொல்லாத பிசாசு கிரிகள் விலகி ஓடனா வேத புஸ்தகம் என்ற விளக்கை எடுத்து கையில் எடுத்து வாசிங்க. அதனாலதான் தாவீதுக்கு உடன்படிக்கை பண்ணார், அவனுக்கு ஒரு விளக்கை ஏற்றுவேன். வசனத்தை கொடுத்தாராம் தாவீதுக்கு. விளக்கை ஏற்றுவேன்னா நீங்க விசுவாசிங்க, நம்புங்க. ஒரு விளக்கை ஏற்றினாராம். அந்த ஒரு விளக்கு தான் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்குது. ஆதியாகமம் புஸ்தகத்துல இருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்கிறதுனால அவர் ஒருவரே எல்லா வசனத்துக்கும் விளக்காய் மாறி போனார். அந்த விளக்கானவர் இறங்கி உன் வாழ்க்கையில வந்தார்னா நீ ஏத்தி பத்த வைக்கணும் அவசியம் இல்லை. நீ அதை படிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா அழக வசனம் உன்னை வழி நடத்தும். உன்னுடைய வசனம் என் பாதைக்கு தீபமா இருக்கு, உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமா மாறும். பிள்ளைகளை விசுவாசிக்கிறீங்களா? செய்வீங்களா? கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லுங்க. அவர் சித்தம் இல்லாமல் எதுவும் செய்யாதீங்க. அவர் சித்தம் இல்லாமல் அவரை கெஞ்சி கேட்டு சித்தம் செய்யுங்கன்னு சொல்லி அது நீங்களா நினைச்ச சித்தத்தை செய்ய நினைக்காதீங்க. உங்க சித்தம் என்னவா இருக்கட்டும் காத்துருங்க. ஆபிரகாம் காத்துருங்க, தாவீது காத்துருங்க, யாக்கோபு காத்துருங்க, ஈசாக்கு காத்துருங்க. பழைய பரிசுத்தவான்கள் தான் நமக்கு ஒரு சாட்சியா நிக்கிறாங்க. அவங்க காத்திருந்தது போல காத்துருங்க. பரவாயில்ல, ஓடட்டும், வருஷம் ஓடட்டும், நாட்கள் ஓடட்டும், நாள் ஓடட்டும், நேரம் ஓடட்டும். அவர் கொடுத்தாருன்னா லேட்டஸ்டா கொடுப்பாரு. அலைபேசி செல்போன் சொல்ற பிறகு கேட்காத, பக்கத்து வீட்டுல சொல்ற பேச்சு கேட்காத, எல்லா பேச்சும் கேட்டு ஆடாத. உன் வேதம் என்ன சொல்லுது, உன் பரிசுத்த புஸ்தகம் என்ன சொல்லுது, அது பிரகாரம் நாடா கேட்டு. அவ்வளவுதான். நீ எதுக்கும் பயப்பட மாட்டேன். தாவீது எதுக்கும் பயப்படல. பைபிள் என்ன சொல்றது, வேத புஸ்தகம் என்ன சொல்ல அதை கேட்டு நடந்தார். நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சதோ என்ன சொன்ன அதை கேட்டு நடந்தார். அதனால்தான் தாவீதின் குமாரன் அந்த வம்சத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர் வந்து பிறந்தார். இதை விட ஒரு ஸ்லாக்கியம் தாவீதுக்கு என்னங்க வேணும்? ஜெபிப்போமா? கட்டாயம் கர்த்தர் சித்தம் இல்லாத காரியங்களை செய்யாதீங்க. கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு ஜெயித்து கட்டிடுவார். கண்ணுமன் ஜெபிப்போமா? நேற்று வேண்டும் வாக்கு மாறாதவரை நம்ம துதிக்கிறோம். இந்த நாளிலே சித்தமில்லாத காரியங்களை பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உமக்கு சித்தமில்லாத காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர் கேட்டாங்கன்னு சொல்லி அந்த சித்தத்தை செய்யாதபடிக்கு தேவனை கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படியே செய்யும்படிக்காக இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையை தகப்பனே உங்களுடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்க தேவன் அவர்களை வழிநடத்துவராக, உங்களுடைய சித்தத்துக்குள்ளாக வழிநடத்துவராக. அவர்களை சிந்திக்குள்ளாக வருகிற உமக்கு சித்தமில்லாத காரியங்களை தேவனை கர்த்தர் அதை எடுத்து போட்டு உங்களுடைய சித்தத்தின்படி அவர் வாழ்க்கையை நடத்தி அவருடைய வாழ்க்கையிலே என் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு வழிநடத்த முடியாது. ஜெபிக்க ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பிருக்கிறாவே. இஸ்ரவேலை ஆசீர்வதி பிரியமென்று சொன்னதே, ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிற எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமானவரே. உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படிக்கு எங்களை கற்றுத்தாங்க, எங்களை வழிநடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா வித காரியங்களும் உடைய கருத்துல போய் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் குடும்பமாய் இதை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறாங்க. காத்துக்கொள்ளுங்க. சகல துதிகள் நமக்குமையாவும் ஒருவருக்கே செலுத்துங்க. உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் குடும்பமாய் உங்களுடைய சித்தத்துக்குள்ள வழி நடத்தி ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.